Hi guys, என் பேர் கோகுல். இந்த வீடியோல ஏஐனா என்ன, ஏஐல என்ன டாபிக்ஸ் வரும், ஏஐ படிக்கிறதுக்கு நமக்கு என்னென்ன ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கணும், அதை பத்தி தான் பார்க்க போறோம். எங்களோட சேனலுக்கு நீங்க நியூ வியூவரா இருந்தீங்கன்னா கோடிங்கோக்குல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஏஐனா என்னன்னு பார்க்கலாம். ஏஐனா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஆர்டிஃபிஷியல்னா செயற்கை, இன்டெலிஜென்ஸ்னா அறிவு. நம்ம ஒரு செயற்கையான அறிவை கிரியேட் பண்றது தான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டெவலப்மெண்ட். இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டெவலப்மெண்ட்டை யார் யார் செய்வாங்கன்னா இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டெவலப்பர்ஸ். ஓகேவா? இவங்களுக்கு என்னென்ன தெரிஞ்சிருக்கணும்னா ப்ரோக்ராமிங் சைடு போனீங்கன்னா பைத்தான், அதுக்கப்புறம் எம்எல் ஃபுல் ஃபார்ம் மிஷின் லேர்னிங், டிஎல் ஃபுல் ஃபார்ம் டீப் லேர்னிங், டேட்டா சயின்ஸ். இது மூணும் அவங்களுக்கு அவசியம் தெரிஞ்சிருக்கணும். எம்எல்னா என்னன்னு பார்க்கலாம். எம்எல்னா மிஷின் லேர்னிங். மிஷின் லேர்னிங் ஷார்ட்டாக சொன்னது மிஷின் வந்து கற்றுக்குது. எதை கற்றுக்குதுன்னா அந்த ஏஐ டெவலப்பர்ஸாக இருக்காங்க இவங்கெல்லாம் அந்த ஏஐ கிட்ட ஒரு சம் டேட்டாஸ் கொடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த ஆப்பிள் எடுத்துங்களேன். இந்த ஆப்பிள் இந்த கலரில் இருக்கும், இந்த ஷேப்பில் இருக்கும்னு டேட்டாஸ் கொடுப்பாங்க. அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு இந்த ஏஐ டெவலப்பர்ஸ் அதுக்கிட்ட ஒரு ஆப்பிளை காமிச்சு இந்த ஆப்பிளை ஆரஞ்சான்னு கேட்கும்போது சொல்லும் இத்தனை பர்சன்டேஜ் ஆப்பிள், இத்தனை பர்சன்டேஜ் ஆரஞ்சு. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 75% ஆப்பிள், 45% ஆரஞ்சு. இந்த மாதிரி ஒன்று கம்மியாக இன்னொன்று அதிகமாக சொல்லும். ஸோ இப்படி தான் எம்எல் வந்து ப்ராசஸ் ஆகும். ஓகேவா? இப்போ எந்திர படத்தை எடுத்துங்களேன். அதில் வந்து அந்த பேட் ப்ரொஃபஸர் இருக்கிற வந்து ரோபோட் கிட்ட கன் எடுத்து சொல்லுவார், அது பன் எடுக்கும். அதுக்கான அதோட புரிஞ்சிக்கிற தன்மை நம்ம கம்மியாக இருக்குது, அதோட நியூரல் ஸ்கீம் நம்ம கம்மியாக இருக்குது. ஸோ அதால தான் அது வந்து தப்பாக செய்யுது. ஓகேவா? இதுதான் எம்எல். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த எம்எல் புரிஞ்சுக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் டிஎல்னா என்னன்னு பார்க்கலாம். டிஎல்னா என்னன்னு பார்க்கலாம். டிஎலோட ஃபுல் ஃபார்ம் டீப் லேர்னிங். டீப் லேர்னிங்னா மிஷின் லேர்னிங் போல தான். மிஷின் லேர்னிங் ரோபோட் கற்றுக்குது, அதாவது ஒரு மிஷின் கற்றுக்குது. டீப் லேர்னிங்னா அது ஒரு டீப்பாக கற்றுக்குது. இப்போ நான் ஆப்பிள் எக்ஸாம்பிள் வச்சுக்கலாமே. ஆப்பிள் வந்து இந்த ஷேப்பில் இருக்குது, இந்த கலரில் இருக்குது, ரெட் கலரில் இருக்குது, இந்த ஷேப்பில் இருக்குன்னு டேட்டா கொடுத்துட்றாங்க. சம்டைம் ஒரு காயான ஆப்பிள் க்ரீனாக இருக்குன்னு வச்சிங்களேன், அது கொஞ்சம் டீப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும். அப்போ இந்த ஆப்பிள் ஷேப்லாம் கரெக்டாக இருக்குது, கலர் விட்ட மாதிரி இருக்குன்னா அப்போ இது காயான ஆப்பிளாக இருக்கும். அந்த மாதிரி கொஞ்சம் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். ஸோ இதுதான் டீப் லேர்னிங். ஓகேவா? தென் டேட்டா சயின்ஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா அது வந்து இப்போ ஃபஸ்ட்டு சொன்னேன்டே ஆப்பிள்னா இந்த ஷேப்பில் இருக்கும், இந்த கலரில் இருக்குன்னு. இந்த டேட்டா கொடுக்குறாங்களே, அப்போ டேட்டா கொடுக்கறதுக்கு நம்ம டேட்டா சயின்ஸ் படிச்சுக்கணும். இந்த டேட்டா சயின்ஸை படிக்கிறதுக்கு நீங்கள் பிக் டேட்டான்னு ஒன்று படிச்சுக்கணும். இந்த பிக் டேட்டா படித்தா தான் நீங்கள் டேட்டா சயின்டிஸ்டாகவே ஆகலாம். ஓகேவா? இப்போ இந்த டேட்டாவெல்லாம் நீங்கள் வந்து அந்த ஏஐட்ட கொடுத்தீங்கன்னா அது வந்து இந்த டேட்டாலாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி உங்களுக்கு ரிப்ளை பண்ண சொன்னேன்டே. ஸோ இதுக்கு தான் நீங்கள் டேட்டா சயின்ஸை படிச்சிருக்கணும். இதோட நீங்கள் நல்லா யோசனை வச்சுங்க. இதுக்கும் நீங்கள் என்ன ப்ரோக்ராமிங் படிச்சிருக்கணும்னா பைத்தான் தான். நீங்கள் எம்எலுக்கும் பைத்தான் தான் படிக்கணும், டிஎலுக்கும் பைத்தான் தான் படிக்கணும், டேட்டா சயின்ஸுக்கும் பைத்தான் தான் படிக்கணும். ஏன்னா அதுதான் ஒரு டைனாமிக் டைப் லாங்குவேஜ், ஹை லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். அதே மாதிரி டேட்டாவுக்குலாம் யூஸ் பண்ணுவாங்க அதை. ஸோ அது ஏஐனே எடுத்தாலே பைத்தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னா ஃபர்ஸ்ட்டு வரும். வேணால் சர்ச் கூட பண்ணி பாருங்க. ஓகேவா? ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு தான் டவுட்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணி அனுப்பலாம். நான் அதுக்கு ரிப்ளை கண்டிப்பாக பண்ணுவேன். இந்த வீடியோவுக்கு நீங்கள் நியூ வியூவராக இருந்தீங்கன்னா கோடிங்கோக்குல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, பாய்.